Hi friends, welcome to Veni Streets Tamil. வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி செய்ய போறோம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்கறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சுண்டக்காய் வச்சு ஒரு வத்த குழம்பு செய்ய போறோம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். சுண்டக்காய் வத்தல், பெருங்காயம், வெந்தயம், புளி, சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேங்காய், சீரகம், மிளகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, நல்லெண்ணெய், மஞ்சள் தூள், வெல்லம், வரமிளகா, குழம்பு மிளகாய் தூள், தனியா தூள், குழம்புக்கு தேவையான உப்பு. எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. வத்த குழம்புக்கு பவுடர் அரைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட். வாங்க இப்போ அது எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம். கடாயில் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு நல்லா வறுப்பட்டதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா செவக்க வறுத்துட்டு நம்ம மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வறுத்த எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை தனியாக வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். அதே வடச்சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு சுண்டக்காய் வத்தலை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுக்கிறது எதுக்குன்னா கசப்பு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இது நம்ம வீட்டிலே செஞ்ச சுண்டக்காய் வத்தல். நீங்கள் ஃப்ரெஷ் சுண்டக்காய் கிடைச்சதுன்னா அதில் கூட நீங்கள் குழம்பு செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டக்காய் கசப்பு சுவை இருக்கிறதுனால பொதுவாக நிறைய பேத்துக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனால் இது அவ்வளோ நல்லது ஹெல்த்துக்கு. இது ஒரு நேச்சுரல் டிவார்மிங் மெடிசன். லங்ஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கும் ரொம்ப நல்லது. இப்போ சுண்டக்காய் நல்லா புரிஞ்சிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இதே எண்ணெயில் கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா செவந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, வரமிளகா, மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது ஒரு நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நான் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சேர்த்த மசாலாலாம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. புளியை ஒரு 10 நிமிஷம் நான் ஆல்ரெடி ஊற வச்சிருக்கேன். இப்போ அதுலேருந்து நான் பல்ப் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி புளி தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு ரொம்ப திக்காக இருக்குது. கொதிச்சா இன்னுமே திக்காகும். அதனால நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டுக்கிறேன். கூடவே நம்ம பவுடர் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த பவுடரும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாமே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும். அதுக்காக நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ குழம்பு நல்லா பச்சை வாசம் போய் கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருக்க சுண்டைக்காயை சேர்த்துக்கலாம். கூடவே பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெயில் சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் வெங்காயம் வதக்கும் போதே எண்ணெயில் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வேகணும் சுண்டைக்காய். அதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போதான் சுண்டைக்காயிலையும் உப்பு காரம் எல்லாம் இறங்கும். சுண்டைக்காய் வேகிற கேப்பில் நம்ம தேங்காய் பால் எடுத்துகிட்டு வந்துடலாம். சுண்டைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். ஒரு அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம். தேங்காய் பால் சேர்த்ததும் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே கொதி வந்தால் போதும். நம்ம வெல்லம் சேர்த்துட்டு கடைசியாக கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அவ்வளோதான், சூப்பரான சுண்டக்காய் வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு கல்யாண வீட்டு ஸ்டைலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட பார்க்குறேன். பாய்.